கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நம்ம தொடர்ந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று 2 முறை அழைத்த தேவனுடைய சத்தியங்களை தியானமாகவும் செய்தியாகவும் நாம் தியானித்து வருகிறோம். ஏராளமான 2 பேருடைய அநேக சத்தியங்களை கேட்டறிந்தோம். இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் சீமோனே சீமோனே என்று 2 முறை கூப்பிடுகிற அந்த சத்தியத்தை நாம் இன்று கேட்கப் போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் பார்த்திங்கன்னா, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இது கோதுமை சுளைக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் காவலிலும் சாவிலும் உன்னை பின்பற்ற வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல தேவன் சீமோனே சீமோன் என்று அழைப்பதும், பேதுருவே என்ற இன்னொரு பெயர் மூலமாக அழைக்கப்படுவதும், இயேசு இந்த சீமோனுக்கு இன்னொரு பெயரை வைத்து கேபா என்கிற பெயரையும் வைத்தார். ஆக 3 பேருடையவன் தான் இந்த சீமோன், பேதுரு, கேபா. கேபா என்பது பேதுரு என்ற அர்த்தம், பாறை அப்படின்னெல்லாம் வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சீமோன் என்றால், பேதுரு என்றால், கேபா என்றால், அப்படி எதற்குன்னா செவி கொடுத்தவன் என்பது மூல பாஷையில் சீமோன் என்பதற்கு செவி கொடுத்தவன் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு அலேச்சுங்களே லூயா, செவி கொடுக்கும். ஆக பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவனாக இருந்தான். ஆக நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். உலக வார்த்தை உலகத்திற்காக அல்ல. அந்த சபைகள் 7 சபைகள் எழுதும்போது சபையில் காது உள்ளவன் கேட்க கடவுங்கிறான். காது எல்லாமே இல்லாமல் இல்லை, அதில் காது இருக்குது. அவங்க தேவனுடைய வார்த்தை என்ன செய்யலைன்னா செவி கொடுத்து கேட்பது இல்லை. அல்லேலூயா. ஆக என்ன அவர்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்படின்னு தான் பைபிள் இருக்குது. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் தனக்கு ஆபத்து காலம் வரும்போது விக்கனமின்றி வாசம் செய்வான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது உலகத்தில் எத்தனை ஆபத்து வந்தாலும் அதை குறித்து கலங்காமல், அந்த ஆபத்து அவனை பாதிக்கலாம், விக்கனமின்றினா பயமின்றி கவலையின்றி அவன் சுகமாக இருப்பான் என்று வேதம் தெளிவாக சொல்லு. அப்பேற்பட்ட அர்த்தமுடைய ஒரு பேர் தான் செவி கொடுக்கிறவன். 2வது கேட்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கு. கேட்கப்பட்டவன் ஆண்டுடைய பிரசங்கத்தை நன்றாக கேட்கிறவன். 2வது தேவனுக்கென்று கேட்கப்பட்டவன். உடலே சுண்களே லூயா. அப்போ உங்களை அழைத்த நோக்கம் என்னன்னா, சபைக்கு வரும் முதல்ல ஆண்டுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவளாக இருக்குது. கேட்டு அதன்படி நாம் நடக்கக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே போல் நம்மையும் ஆண்டவருக்கு கேட்பதனால நம்முடைய ஜீவிதத்தை பேதுருவை போல நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா லூயா. அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சீமோனே சீமோனே என்று சொல்லுகிற காரியத்தை பின்னாடி நம்ம கடைசி அதனுடைய காரியத்தை நாம் பார்ப்போம். இன்னும் நீங்கள் அவனை குறித்து பார்த்தீங்கன்னா, பாறை என்று இருக்கிறது, கல் என்று இருக்கிறது, பாறாங்கல் அப்படின்னுலாம் இருக்குது. பேதுரு பார்த்து சொன்னார் இல்லையா, கேபா என்றால் பாறை என்று அர்த்தம். ஆகவே நான் இந்த கல்லின் மேலே என் சபை என்ன செய்வேன், கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கு. கல் என்பது இயேசு தான்.
கல், கோடிக்கல், சியோனிலே வைக்கப்பட்ட கல், மூளைக்கல் எல்லாம் இயேசுதான். அந்த கல்லுக்கு மேலே இருக்கிற அஸ்திபாரம் தான் அப்போஸ்தலர்களாக கற்களினால் கட்டப்பட்ட அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம். அதற்கு மேலே நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களாக, மாளிகையாக, பண்ணையாக இயேசுவுக்கு நம்ம கட்டி வருகிறோம். அல்லேலூயா. அதில் நம்ம ஜீவனுள்ள கற்களாக இருக்கணும். ஜீவன் இல்லாத கற்களை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. கட்டிடங்கள் கட்டும்போது நமக்கு நல்லா தெரியும். அந்த செங்கட்டி எடுத்து என்ன செய்வாங்கன்னா, பெரிய ட்ரம்மில் ஊற வைப்பாங்க. முதல்ல ஊற வைத்த பின்பு தான் அந்த கல்லை எடுத்து அடுக்கு கட்டுவாங்க. அந்த ஊற வைக்கும்போது சில கல் தொட்டோன்னா மாவாக போயிடும், சில கல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக அந்த கல்லினால் கட்டப்படுகிற எந்த கட்டிடமானாலும் உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் அதை சோதிக்காமல் அப்படியே அவசரமாக கட்டிடுவாங்க. நாள் அடைவில் அந்த கல்லுள்ள இடத்துலேருந்து அந்த கட்டிடத்தில் ஒரு சேதம் உண்டாகும். அது கல்லினால் உண்டாகிற சேதம் நம்ம கவனிக்கலைன்னா அது முழு கட்டிடத்தையும் பாதிக்கும். அல்லேலூயா. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பேதுரு போல் கல்லாக இல்லாமல் அப்படியே நம்ம இருந்துட்டோன்னா, ஜீவனுள்ள கற்களாக இல்லைன்னா, ஒருவர் நிமித்தமாக, ஒரு குடும்பத்து நிமித்தமாக சபை பாழாயிடும். அல்லேலூயா. ஆகவே கல் என்கிற அர்த்தமுள்ள பேர் அவனுக்கு இருக்கு. சரி, பேதுருவை ரட்சிப்புக்குள்ளாக நாம் தொடர்ந்து அந்த பகுதியை நாம் வாசிப்போம். இந்த சீமோனை கர்த்தருக்குள் நடத்தினது யார் என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் முதல் 42வது வசனம் வரை வாசிங்க. நான் வாசிக்கட்டுமே. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். அல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அல்லேலூயா. ஆக இந்த பேதுருவை இயேசுவினிடத்தில் நடத்தினது யார்? அவருடைய சகோதரனாகிய அந்திரேயா. அல்லேலூயா. அப்போ இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள காரியம் என்னென்னா, நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சகோதரிகளை நாம் கிறிஸ்துவின் இடத்துல நாம் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லையா? அந்த ஆத்தும பாரம் நமக்கு வேணும். அண்ணன் எப்படி போனாலும் என்ன, தம்பி எப்படி போனாலும் என்ன, தங்கச்சி எப்படி போனாலும் என்ன, அக்கா எப்படி போனாலும் இல்லாமல் இந்த அந்திரியாவை போல சீமோனை கர்த்தருக்குள் இயேசுவுக்குள்ளாக நாம் நடத்தினதை போல நாம் நடத்தினால் அல்லேலூயா சபையில் இடமே இருக்காது. அல்லேலூயா. உண்மைதானே? தமிழ்நாட்டில் தேவ சபையில் வருகிற அத்தனை விசுவாசிகளும் கணவனான மனைவியானாலும் அவங்க சகோதரருக்குள் ரட்சிப்புகளாக நடத்தினால் சபையில் இடமே இருக்காது. ஆத்து மக்கள் நிரம்பி வழி. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையிலே தீர்க்கதரிசனமாய் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க, என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்படணும், எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்படணும், எங்கள் தம்பி ரட்சிக்கப்படணும், எங்கள் அக்கா ரட்சிக்கப்படணும், எங்களுடைய சகோதரி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்திரியாவை போல நீங்கள் இயேசுவிடத்தில் அவர்களை அழைத்து வரும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ நடத்தினது யாருன்னா அந்திரியா தான். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் இயேசுவினால் அழைக்கப்பட்டவன் ஒழித்திருக்கான். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது 4ஆம் அதிகாரம்
4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், இயேசு கலிலேயா கடலோரே நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரியாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவளை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர் பிடிக்கலாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார். அப்படின்னா ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினது சகோதரன் தான். ஆனால் ஊழியத்திற்காக அழைத்தது இயேசுவினால் அழைக்கப்பட்டார். ஒரு அழைத்துலையா இயேசு அழைத்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்தான்? வந்து விட்டான். இதை நீங்கள் வாசிக்க வேண்டாம், அப்படியே சொல்லிட்டு போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை நீங்கள் எழுதி கொள்ளணும். இவங்க மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, ராக்காலம் முழுவதும் பிரயாசப்படுவாங்க, ஒரு மீன் கூட அகப்படலை. அப்போ இயேசு வந்து அந்த கலிலேயா கடலில் போய் அந்த படகை கொஞ்சம் கேட்குறாரு. பேதுரு படகு கொடுக்குறான். அதில் உட்கார்ந்து தான் ஆண்டவர் போதகம் பண்ணுறாரு. அதை செவி கொடுத்தார். அதை கேட்டுகிட்டே இருந்தான். கேட்ட பின்னாடி தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை வலது பக்கத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? வலையை போடுங்க. ஒரு அலையலுயா. அப்போ அவன் சொல்லும் போது, முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, ஆகிலும் வார்த்தையின்படி. அப்போ அந்த வார்த்தையை கேட்குற ஒரு மனுஷன், அதான் அவன் கேட்கப்பட்டவன். அந்த வார்த்தையின்படி வலையை வீசும்போது 2 படகுகள் நிரம்பத்தக்க மீன்களை பிடித்தார். ஒரு அலையலுயா. இப்படி தேவனால அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் தான் வாழ்க்கையில். ஆனால் இயேசு கூப்பிட்ட உடனே அத்தனை காரியத்தை விட்டு இயேசுவுக்கு பின்பாக வந்தவன் தான் இந்த சீமோன் அல்லது பேதுரு, கேபா என்று சொல்லக்கூடிய அர்த்தமுள்ளவன். இயேசுவுக்கு பின்னாடி வந்தான். இயேசு கிறிஸ்துவையை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அவர் தேடி போன ஜனங்கள் மீனவர்கள். ஒரு அலைத்துலையா. இப்போ கடல், அப்போ நம்முடைய தெய்வத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவளுக்குள்ளே ஒரு தாழ்மையான சுபம் இருக்குது. நம்ம இருக்கிறோம், மீனவர்களை அநேக நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அந்த மீன் வேடம் அடிக்கும், அந்த இதில் வாடடும், அந்த கடலில் போனால் தெரியும் எப்படியெல்லாம் இருக்கணும். ஆனால் தேவன் தன்னை தாழ்த்தி மீனவர்களைத்தான் அதிகமாக தன்னுடைய சீசர்களாக்கும்படி பேதுரு மாத்திரமல்ல, இன்னும் அநேகரையும் ஊழியராக தேவன் அவளை அழைத்தார். அழைச்சுலையா. அதில் வந்து மருத்துவர் இருக்கிறாங்க, லூக்கா, சுங்க அதிகாரி வேறு இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் மீனவர்கள். இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு மீனுள்ள இருந்தாலும் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஒரு அழைச்சுலையா. உங்களை அழைக்கிறார். ஊழியத்திற்காக அழைக்கிறாரு, ரட்சிப்புக்காக அழைக்கிறாரு. அந்த தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா தேவனால் அழைக்கப்பட்டவன் தான் இவன். இன்னும் நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் நல்ல கவனிங்க. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அவன முந்தினவன் பேதுரு. போதும். அப்போ முந்தினவன் பேதுரு. ஒரு அலையலுயா. முதல் அப்போஸ்தலன் யாருன்னா பேதுரு. எவ்வளோ பாக்கி பாருங்க. பிரதானமான முதல் அப்போஸ்தலன், ஊழியத்தை பெற்றுக்கொண்டவன் பேதுரு. அவன்தான் முதல்ல தேவனுக்காக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாய் இருந்தார். ஒரு மீனவனை அப்போஸ்தலனாய் மாற்றின அந்த வல்லமை இயேசு இடத்துல தான் இருக்குது. ஒரு அலையலையில் மீனவர்களே என்ன தெரியும், அதை நம்ம உள்ளே பண்ண நிறையா இருக்கும். அது பிரசங்க நேரத்தில் செய்யலாம். ஆக தேவன் தெரிந்து கொண்ட அந்த மனுஷன் முதல்ல அவன்தான் அப்போஸ்தலனாகிய முதல் அவன்தான் அப்போஸ்தலன். அதுக்கு பின்னாடி தான் அடுத்தவங்க என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும். இயேசுவோடு கூட நெருக்கமான பேர் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரில் ஒருவன் தான்
இந்த சீமோன் பேதுரு. ஒரு அல்லேலூயா. அந்த 3 பேர் யார்? யாக்கோபு, யோவான், பேதுரு. இந்த 3 பேரை எங்கே போனாலும் கூப்பிட்டு போவார். எங்கே போனால் யாவீரு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனது இந்த 3 பேரை தான். மறுரூபமலை கூட்டி போனது இந்த 3 பேர் தான். கெசமன தோட்ட ஜபங்களில் கூட்டி போனது இந்த 3 பேரை தான் கூட்டு போனார். அல்லேலூயா. ஆக தேவனால் அந்த 3 பேர் தன்னை சார்ந்து இருக்க கூட இருக்க 3 பேர்கள் ஒருவனாக இருந்தவன் தான் இந்த பேதுரு என்பதை அறிந்து கொள்ளும். ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை போல கடலில் மேலே நடந்தவன். ஒரு அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். நீரையானால் நான் கடலிலே நடந்து வரட்டும். அப்போ ஆண்டவர் வந்து அதை கொந்தளிக்கிற 4ஆம் ஜாமத்தில் நடந்து போனதை போல அவன் படகை விட்டு இயேசு அண்டையில் அவன் நடந்து வந்தான். மீண்டும் விழுந்து போனாலும் தூக்கி மீண்டும் அந்த படகு வரையும் நடந்து சென்று இருவருமாய் படகில் ஏறினார்கள். உலலை சுழலேலுயா. இப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அந்த பேது சீமோனை பார்த்து தான் சீமோனே சீமோனே அப்படின்னு சொல்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் நம்மை குறித்து அறிந்திருக்கிற தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் இங்கே தெரிந்துக்கணும். பேதுருன் எப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான் என்பதை தேவன் அந்த பகுதியில் கற்றுக் கொடுக்குறாரு. பின்னாடி பார்ப்போம். கடலிலே இயேசுவை போல நடந்து வந்தான். இதை மத்தேயு 14, 28, 29 நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அங்கே நாம் பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேதருக்கு தான் நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆண்டவரை கட்டத்தில் கேட்கும் போது எப்பா ஜனக என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கும்போது ஆளு கொண்டு சொன்னாங்க. ரமியானாங்க, எலியானாங்க, யோவானாங்க, பூர்வத்தை இருக்கிறது சொன்னாங்க. ஆனால் இவன் மாத்திர நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா. வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவன் தான் பேர். யாருமே சொல்லலை. அத்தனை சீசல் இருந்தாங்க, சொல்லலை. ஜனங்க இருந்தாங்க, சொல்லலை. ஆனால் இவனுக்கு அந்த வெளிப்பாடை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தான்னு சொல்கிறார். பிதா வெளிப்படுத்தலைன்னு நீ கண்டுபிடிக்க முடியும். ஒரு அல்லேலூயா. ஆக பிதாவுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவன் தான் இந்த பேதுரு என்பதை நாம் அறிந்து கொள்ளும். இப்படி இவனை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இவனுக்கு தேவன் கொடுக்குற அந்த பரலோக ராஜ்யத்துடைய திருவுக்கோளையே தேவன் இவனுக்கு கொடுத்துட்டார். பரலோகத்துடைய திருவுக்கோளையே பெற்ற முதல் மனிதன், முதல் அப்போஸ்தலன் இந்த பேதுரு தான். நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களிலே நான் வாசிப்போம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்படி அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட சாவி என்றால் திறவுக்குள் என்றால் ஒரு சாவியை யார் கையில் வச்சுருக்கன்னா அந்த வீட்டுக்கு அவங்க தான் ஓனர்னு. அது இல்லாமல் திறக்க முடியாது, போட்ட முடியாது. 2 காரியம் செய்யும். ஒன்று கட்டவும் முடியும், கட்ட வைக்க முடியும். அப்படி அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இந்த பேதுரு தான் அது சொல்லார்.
சீமோனே சீமோனே என்று 2 முறை கூப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னும் அந்த ராபோஜனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவே இப்படி கால்களை கடவக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவன் தான் அவன். ராபோஜனத்தில் அந்த பகுதி நம்ம வாசிப்போம். இயேசுவே பணிவிடை செய்து சீசருடைய கால்களை கழுவும் போது, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். அப்போ ஆண்டு சொல்கிறாரேப்பா கழுவணும் என்று பேதுருடைய கால்களை கழுவினார் என்றால் பேதுரு எவ்வளோ பாக்கியத்தை பெற்றவன். அல்லேலூயா. தேவனுக்கு எல்லா விஷயங்களிலும் அவன் தேவனுக்கு பிரியமானவன் தான் இருந்தான். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 16:17 வாசித்து பாருங்கள். மத்தேயு 16:17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவன், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆமாம், இன்னும் ஏதாவது விட்டுருங்க. அப்போ தேவன் அவனுக்கு தீர்வுகளை கூட கொடுக்குறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வரி கட்ட வேண்டும். ஆக வரி கட்டணும். அப்போ ஆண்டு கேட்குறப்பா என்று சொல்லி ஒரு வெள்ளி காசு எடுத்து 2 பக்கத்தை காட்டு, ராயனத்துக்குரிய ராயனை செலுத்தணும், தேவனுக்குரியவைகளை தேவனுக்கு என்ன செலுத்தணும் அப்படின்ட்டு பேதுருவை போய் நீ தூண்டில் போடும் முதலாவது அகப்படுகிற ஒரு மீனின் வாயில் 2 வெள்ளி பணம் இருக்கும், அது உனக்காக எனக்காக வரியை கட்டினார். அல்லேலூயா. ஆக அதன்படி போய் பார்த்தா அந்த அற்புதத்தை பார்த்தான். மீனின் வாயில் 2 வெள்ளிக்காசு இருந்தது. அது தேவனுக்காகவும் தனக்காக வரி கட்டினா அந்த அற்புதமான காரியத்தை அறிந்தவன் தான். அப்படின்னா எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு செவி கொடுக்கிறவனாக தான் அவன் இருந்திருக்கிறான். அது மத்தேயு 17 நீங்கள் வாசிக்க வேண்டிய 24 வசனம் முதல் 28 வசனம் வரையும் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. கடைசி நாட்களில் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே, இனி உலகத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்ன என்று கேட்டு அறிந்தவன்தான் பேதுரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்கிறார், இப்படியெல்லாம் நடக்கும், பூமி அதிர்ஷ்டம் நடக்கும், பஞ்சங்கள் நடக்கும், கூடுமானவர்கள் தெரிந்து கொள்ளப்பட வஞ்சிக்கிற காலங்கள் வரும், யுத்தத்தின் செய்திகள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும் என்று அதெல்லாம் சொல்வர். அந்த அடையாளத்தை கேட்குறான். எருசலேமுடைய ஆலயங்கள் எப்போ இடிக்கப்படும் அப்படின்ட்டு இந்த ஒலிவு மலையில் நின்று அமர்ந்து கொள்ளும்போது இனி கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவளை கேட்டு அறிந்தவன் தான் மார்க் 13:3 இருக்குதை நாம் பார்க்க முடியும். இப்போ நல்ல கவனிங்க, பேதுருடைய அறிக்கையை நம்ம பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம், நல்ல கவனிங்க, எப்படியெல்லாம் இருந்திருக்கிறான்னா உம்மது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும், ஆமாம், இங்கே கூட வந்தவங்க அத்தனை பேரும் மீனவர்களா அற்புதம் எல்லாரும் இடறி போனாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன், நான் ஒரு காலம் இடல் அடையேன். ஒரு அல்லேலூயா. ஆனால் அவன் அதை பெருமையாகத்தான் சொல்லியிருக்கிறான். நான் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. அப்போ அதனால தான் அவன் விழுந்து போவதற்கு காரணமாக இருந்துச்சு. என்றைக்குமே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை கவனமாக இருக்கும். அவ்வளோ அறிக்கை நல்லா தான் இருந்துச்சு. அறிக்கையின்படி அவன் வாழலை. அதான் சீமோனேன்னு கேட்டார், 2 முறை கூப்பிட்டார். எல்லாரும் இடறி போனாலும் ஒரு அல்லேலூயா. இவனுக்கு எப்படி தெரியும் எல்லாரும் இடறி போவாங்க? இயேசுடைய கடைசி சிலுவையில் எல்லா சகோதரிகள் எல்லாம் கடைசி வரை என்ன செய்தாங்க? எல்லாருமே இடரலை. ஆக இங்கே சொல்கிறா, எல்லாம் நான் இடற மாட்டேன், நான் இடறவே மாட்டேன், எல்லாரும் இடறினாலும் நான் இடறி போவது இல்லை. ஒரு அல்லேலூயா. ஆனால் அறிக்கையின்படி இருந்தானா? இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. சிலர் நம்ம சாட்சிகளெல்லாம் கேட்குறோம், சபையில் கேட்குறோம், நாங்கள் இந்த சபை விட்டே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். போகிற ஆள் முதல் ஆள் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா. அறிக்கை இல்லைங்க, ஜீவிதத்தில் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எத்தனையோ அனுபவங்கள்
எங்களை ஊழியத்தினுடைய பகுதியில் நாங்கள் பார்த்தோன்னா அப்படி சொல்கிறவங்க 100 முறை சொல்லுவாங்க. சாட்சி கூட நம்ம கேட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த சபை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். எல்லோரும் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். இப்படி தான் பேதுரு சொன்னதை போல சொன்னவங்களெல்லாம் இடறி போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீ வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நல்ல கவனின, என காவல் போட்டாலும் நான் இருப்பேன், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உம்மை காவலை போட்டால் நானும் காவல இருப்பேன். அப்புறம் உன்னை சாவில உண்மை நீ மறித்தாலும் நான் என்ன செய்வேன், மறிப்பேன். அது அர்த்தம். உண்மை காவலில் போட்டாலும் நானும் கூட வந்துடுவேன். நீ மறித்தாலும் நான் என்ன செய்வேன், மறிப்பேன் என்று சொன்னவன் தான் இந்த சீமோன் அல்லது பேதுரு கேபா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னபடி இருந்தான்னா இருக்கவே கிடையாது. இப்போ நல்ல கவனிங்க, நம்ம முந்தின அந்த வசனத்தை 22 லூக்கா 22:31 முதல் இப்போ அந்த பகுதியை நம்ம வாசிக்க. ஏன் ஆண்டு சொன்னார் 34. பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமை சுழலினால் புடைக்கிறதை போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். இருங்க, உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆண்டவர் தெளிவான இதில் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள, உங்களை என்னையும் சோதிக்கிறவன் அங்கே அனுமதி பெற்றாதான் நம்ம சோதிக்க முடியும். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளவும். ஆண்டவர் இடம் கொடுக்கலன்னா நமக்கு சோதிக்க முடியாது. ஆனால் நமக்கு இடம் கொடுத்தால் அதற்கேற்ற பலனை தருவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே, சீமோனே, சாத்தான் உன்னை சுளக்கில் புடைப்பதை போல உன்னை புடைப்பதற்கு அல்லது சோதிப்பதற்கு உபத்திரப்படுவதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறார். இதே போல தான் நீங்கள் யோபனுடைய வாழ்க்கை கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே தான் போய் கேட்குறான். ஆனால் அவனுக்கு கர்த்தர் இடம் கொடுக்குறார். யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே நல்லா தெரியும். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக விருதாவாகவே தேவனுக்கு பயப்படுகிறான். நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் எனக்கு அனுமதி கொடுத்தீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உமக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாருங்க. அப்ப அனுமதி கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நம்ம சொல்லிட்டு போகலாம். அப்ப ஆண்டவன் கேட்கிறா, கவனித்தா, ஆமா
அவன் மற்ற நீங்கள்லாம் அப்போ சொல்லிட்டேன், அவனுடைய ஜீவனை தவிர எல்லாம் அவன் கையில் கொடுக்குறப்ப அனுமதிக்கிற, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு அனுமதிச்சு. ஒரு அலே சொல்லுங்களே லூயா. அங்கே யோபுக்கு அனுமதிச்சார், இங்கே இவனுக்கு அனுமதிக்கலை. ஒரு அலே சொல்லுங்களே லூயா. இதை கேட்கிறவர்கள் கவனமாக இருக்கணும். ஒரு வேளை நம்ம சோதனை நம்மளால் தாங்க முடியல அப்படின்னா சத்துருக்கு அனுமதிக்க மாட்டார். நம்ம சோதனை நம்ம தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, திராணி, அந்த பலன் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை அறிந்துட்டு அவனுக்கு அனுமதி கொடுப்பார். உடலே சொல்லலே இல்லையா. அப்போது தேவனுடைய அனுமதி இல்லாமல் சத்துரு நம்மை சோதிக்க முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மை உபத்திரப்படுத்த முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மை வேதனைப்படுத்த முடியாது. தேவனை அனுமதி இல்லாமல் ஒரு முடியை கூட அவன் தொட முடியாது. உடலே சொல்லுங்களே இல்லையா. ஆக யோபுக்கு அனுமதிச்சார். ஆனால் பேதருக்கு என்ன, சீமோனே சீமோனே, சுழலினால் இந்த கோதுமை புடைப்பதை போல உன்னை புடைக்க சத்துரு கேட்டான். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. ஆமா, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு. வேண்டிக் கொண்டார். அப்போ தேவ வேண்டிக் கொண்டார் என்ன அர்த்தம்? அவனுக்காக இடம் கொடுக்கலேன்னு அர்த்தம். ஒரு அலே சொன்னாலே இல்லையா. சத்துருவினால் சோதிக்கப்படுவதற்கு, புடைக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கல. அதனால் என்ன செய்வாங்கன்னா, கோதுமை கதிரிகளை தரையில் வைத்து அந்த கதிரின் மேலே மிருகங்களை நடக்க வைப்பாங்களாம். அப்போ எவ்வளோ பேர் அப்போ யோபு வாழ்க்கை அப்படி சோதிச்சா? அப்படி தான் அவன் கேட்குறான். கோதுமை மனையை சுளைக்கினால் புடைப்பதை போலன்னா அப்போ அவன் மேலே சோதிச்சான்னா பேதோட வாழ்க்கை என்ன இருப்பாங்க. அவனால் தாங்க முடியாத ஆண்டு நல்லா தெரியும். இவன் மறுதளிப்பான்னு தெரியும், பின்வாங்கிப்பானான்னு தெரியும். அதனால் தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. அந்த பதர் இருக்குது இல்லையா, அந்த பதர் அந்த மணியை காற்றில் வைக்கும்போது பதர் பறந்து போயிடும். அப்படின்னா அவன் சோதிக்கப்பட்டால் நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சுகம், நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய பலன் எல்லாமே காற்று போல் பறந்து போயிடும். ஒரு நிலையத்துங்களே இல்லையா. ஆக அந்த சோதனைக்கு பேதருக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. அதனால தான் சொல்கிறார், எப்பா நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், என்ன ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன், வேண்டிக்கண்டேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. எப்பா சாத்தானு நீ அவனை தொடாதுன்னு அப்படி வேண்டிக் கொள்ளலை. தேவன் ஜெபித்து கொண்டு இருந்த கர்த்தர் என்னன்னா அதை பேதருக்கு அனுமதிக்கலேன்னு அர்த்தம். ஒரு அலே சொல்லலே இல்லையா. இனி எல்லாம் கவனிங்க. இப்போ எங்களுக்கு வந்த சோதனை யாருக்கு வராது. ஏன் அப்படின்னா எங்களை தேவனை அனுமதித்து கொண்டு போகிறார். ஒரு அலையலே இல்லையா. கர்த்தர் அந்த பலன் இருக்குது, அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, திராணி இருக்குது என்று யோபுவை போலல ஒரு அளவு எங்களை அந்த சோதனைக்குள்ளாக நடத்தினார். அந்த சோதனையிலே நாங்கள் ஜெயம் எடுத்து கர்த்தருக்காக நிற்கிறோம். ஒரு அலையலே இல்லையா. அதனால் எல்லாரையும் அப்படி சோதிப்பாரா? சில தப்பாக நினைப்பாங்க, கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டாலே அப்படி கிடையாது. உங்கள் கூடிய தாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது கர்த்தரை கொடுப்பார். நீங்கள் தாங்க முடியலன்னா சத்துருக்கு இடமே கொடுக்க மாட்டார். அலையிலே சொல்லுங்களே இல்லையா. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் தேவன் அல்லவே. தேவன் தன்னை சோதிக்க ஒருவனும் சொல்லாது இருப்பானாக அப்படிங்க. அப்போ தேவன் நம்மை அனுமதித்து சோதித்தால், அது நம்ம புடமிட்டால் நம்முடைய எதிர்கால பிரகாசத்திற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ளும். வாசிங்க பாப்பா. அதற்கு அவன், ஆண்டவரே, அதற்கு ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். அவர் அவனை நோக்கி பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே. அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் இயேசு. எத்தனையோ நம்ம பட்டியலாக பார்த்தோம், எப்படியெல்லாம் இருந்தான். ஆனால் இவ்வளோ காரியம் இருந்தாலும் அவனை மறுதளிக்கிறவன் அப்படின்ற கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நல்லே சொல்லுயா. இது கர்த்தர் நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார். இவ்வளோ பெரிய பிரதான அப்போஸ்தலன், கடலிலே நடந்தவன், திலான மீன்களை கண்டவன், இயேசுவோடு இருந்தவன்,
அவனே மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. கடைசி நாட்களில் மறுதளிக்கிற கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க. உலக ஆசீர்வாதத்திற்காக, சின்ன சின்ன காரியத்திற்காக ஒரு ஏற்றுக்கொண்ட என்னையா பிரச்சனைன்னு மறுதளிக்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் பேதுருவை போல ஒரு காலத்தில் பிரகாசித்திருப்பாங்க, பேதுருவை போல வைராக்கியமாய் வாழ்ந்திருப்பாங்க, பேதுருவை போல அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி காலம் வரையும் தேவனை மறுதளிக்காமல் நிற்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. அப்போ நம்மை குறித்து ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். கேட்கிற உங்களை குறித்து நாவினால என்னென்னமோ சொன்னேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் சாக ஆயத்தமாக இருக்கிறேன், எல்லா இருடனாலும் நான் இடற மாட்டேன், சாகவும் ஆசை நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொன்னவனை பார்த்து, நீ அப்படியெல்லாம் பேசாதப்பா, நீ சேவல் கொதுக்குமனை என்னை நீ மறுதளிப்பேன்ட்டார். ஒரு அலைச்சுங்களேலுயா. ஆண்டு எவ்வளோ காரியத்தை நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கு. நம்ம எவ்வளோ தான் வாயில் நம்ம பேசினாலும் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை அமையும், நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறதான் தேவன். இவ்வளோ காரியம் செய்கிறானே, இவ்வளோ நல்லவனாக இருந்தானா, கூப்பிட்டோன்னா வந்துட்டானே, 3 பேரில் விசேஷமாக இவனை நான் வைத்தேனே, என்னை போல கடலில் நடந்தவனே என்று அவனுக்கு ஒரு சகாயத்தை காட்டல. இருக்கிற உண்மையை, அவன் ஜீவிதத்தில் இருக்கிற உண்மையை, மறுதளிக்க போகிற காரியத்தை தேவன் தெளிவாக அவனோடு பேசினார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கும் போது, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறது ஆண்டு சொல்லாரு பாருங்க, ஒரு சேவல் கூவுவதற்கு முன்பாகவே நீ என்னை அறிந்திருக்கிறதை, நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். அதேபடி பேதுரு மறுதளித்தானா? மறுதளித்தான். அல்லேலூயா. சாதாரண அந்த நீயும் அவரை சேர்ந்தவனோ, ஐயோ நான் இல்லை, அவரை என்ன தெரியவே தெரியாது, அந்த மனுஷனை தெரியவே தெரியாது. ஒரு ஸ்ரீ அந்த அப்படியே நெருப்பு காயும் போதோ இவனும் அவனோடு இருந்தவன் இல்லை, அந்த மனுஷனை தெரியாது என்று சத்திய பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதம். அல்லேலூயா. எவ்வளோ எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தான் பாருங்க. எப்படி அறிக்கை, நான் காவல் இருப்பேன், சாவல் இருப்பேன், உமக்கு வேணும் என்ன வேணாலும் செய்வேன், எல்லாம் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், நான் இடர்லடைய மாட்டேன், உமக்கு பின்னாடி எங்கே போனாலும் சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாதாரண சேவல் கூவருக்கு முன்பாகவே இயேசுவை 3 தரம் மறுதளித்தவன் தான் இந்த பேதுரு. ஒரு அல்லேலூயா. அப்படி சொன்னான், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பெருமை பாருங்கள். 2 வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. 2 வசனங்கள் நீதிமொழிகளில் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:18. நீதிமொழிகள். அழிவுக்கு முன்னானது, நல்ல கவனிங்க, ஒருத்தன் அழிந்து போகிறான் அப்படின்னா மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, அகந்தை விடுதலுக்கு முன்பாக மனமேட்டிமையா. நம்ம எங்கே விடுறோன்னா அந்த மேட்டிமை, அந்த பேச்சு. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இடற மாட்டோம், அது வேறு விஷயம். நாங்கள் எல்லாரும் காவிலில் சாவியில் இருப்போம், உமக்காக மறிப்போம்னா அது வேறு விஷயம். சொல்கிற பிறகு எல்லாரும் இடறினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மேட்டிமை, அகந்தை. அதனால் அதை விழுந்து போகிற அழிவுக்கும் விழுந்து போவதற்கு அந்த மேட்டிமை நமக்குள்ளே இருக்குன்னா அது விழுந்து போவதற்கும் அழிவுக்குள்ள காரியம் என்பதை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. பேதுரு அதனால் விழுந்து போனான். கேட்கிற தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த மேட்டிமை என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடாது, பெருமை என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அது இருந்தால் நம்ம விழுந்துட்டோன்னு அர்த்தம். நம்ம நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அழிந்துட்டே இருக்கிறோம் என்பதை அறிந்து தேவ சமூகத்தில் நம்ம ஒருமையில் இல்லை பன்மைகளை பேசி நாங்கள் இருப்போம் என்று தேவனுக்குள்ளாக சொல்லும் போது கடைசி வரை நிலைத்திருப்பதற்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா.
உங்களை சுற்றி கூட நிறைய பார்த்துருப்பீங்க. இப்படி சொன்னவைகளெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆக அன்றைக்கு பேதுருடைய வாய்க்கில் ஆண்டு சொன்னார், நீ 3 தரம் என்னை சேவல் கோரும் முன்பாக நீ மறுதலிப்பாய். 1 கொரிந்தியர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்கன்னா மனுஷனுக்கு வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை நல்ல கவனிக்க. முதல்ல அந்த எச்சரிக்கை கொடுத்துட்டார். நான் நிற்கிறேன், பேதர் விழுந்து பண்ணான், நிற்கிறேன்னா விழுந்து பண்ணான். ஆக நீங்க எச்சரிக்கையா இருங்க, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாம. நமக்கு சொல்றாரு, உலகத்துல பிறந்த மனிதனுக்கு சோதனை இருக்கு, சோதனையே அல்லாம வேற சோதனை உங்களுக்கு நேரிடாது. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படி போக்கையும் அல்லது வழியும் உண்டாக்குவார். அல்லேலூயா. உலகத்தில் திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு ஒரு நாள் எனக்கு இவனுக்கு திராணி கிடையாது. திராணி இல்லாதனால தான் கர்த்தர் அவனை சோதிக்க இடம் கொடுக்கல. ஆனால் இவனை பின்பகுதியிலே கர்த்தர் இவனை சோதனைக்கு அவனே அதை ஏற்றுக்கொண்டான். இப்போ என்னென்ன மறுதலைத்தானோ, என்னென்ன ஆண்டுக்கு சொல்கிறேன் நான் செய்கிறேன்னு சொன்னாலும் அதில் செய்து முடித்தான். எப்பொழுது அப்படின்னா, என்றைக்கு மேல் வீட்டு அறையில் போய் பெந்தகோஸ்து நாளில் காத்திருந்து அதுக்கு பின்னாடி மனக்கசந்தா அழுந்தான், மன்னிப்பு கேட்டான், மனக்கசந்தா அழுந்தான். கர்த்தர் அவனை மன்னித்தார், மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்தினார். பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டியை நேசிக்க, அப்படியெல்லாம் கேட்டு மீண்டும் அவனை உருவாக்கி பெந்தகோஸ்து நாளில் பார்த்திங்கன்னா மேல் வீட்டு அறையில் இவன் தான் பிரசங்கம் பண்ணுறான். தேவ ஆவியானவர் நிரப்பினா. இப்போ சொல்கிறான் பாருங்க, அந்த மனுஷன் அறிய தெரியாது என்று சொன்னவன், ஜீவாதிபதிகளை நீங்கள் கொலை செய்தீர்கள், நான் சாட்சி, நாங்கள் சாட்சி. ஒரு அல்லேலூயா. ஆக எப்படி இந்த தைரியம் வந்தது, எப்படி இவனுக்கு பலன் வந்தது? அப்போ ஏன் அந்த பலன் வரல அப்படின்னா, இவனுக்குள்ள அபிஷேகம் இல்லாத அந்த நாட்கள், பரிசுத்தாவினுடைய பலன் இல்லாத நாங்கள் தெரியும், இவன் மறுதளிப்பான். இப்போ பரிசுத்தாவியான் அவனுக்கு பலப்படுத்துகிறார், அதை தாங்கக்கூடிய அந்த திராணியை கொடுக்குறார். இப்போ தைரியமாக பிரசங்கம் பண்ணுறான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா. வணங்கா கடத்துள்ள ஜனங்களே என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளை அவன் பிரசங்கம் பண்ணும்போது ஒரே தடவை 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அதற்கு பின்பு தேவனுக்கு அதெல்லாம் காவலில் இருந்தாலும் இருப்பேன், காவலிலே இருந்தார். பேதுருவை ஜெயிலில் போட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 4வது காவல் உள்ள அறையில் அவனை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். யாக்கோபை போல அவனை கொலை செய்வதற்காக அங்கே தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் ரோதையின் வீட்டில் ஜெபிக்கும் போது அந்த பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா. அவன் கடைசி வரையும் இடராத வாழ்க்கை வாழ்ந்தான். அங்கே இடறி போனாலும் மறுதளித்தாலும் மீண்டும் அவனை தூக்கி எடுத்த கர்த்தர் கடைசி வரையும் அவன் மறுதளிக்காமல் இயேசுவுக்காக நின்று அவன் சாவிலும் சொன்னான் பாருங்க, சிலுவையில் தலைகீழாக அறியப்பட்டு அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மாம்சீகத்தில் எதை சொன்னாலும் அது ஒன்றும் உதவாது. பரிசுத்தாவினுடைய பலன் கொண்டு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொண்டு நாம் எதை சொல்கிறோமோ அதை தேவனுக்காக நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால் ஆண்டு கூப்பிட்டு சீமோனேன்ட்டார். இப்படியெல்லாம் சொல்கிற. ஆனால் சேவல் சாதாரண அந்த சேவலுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாது. அது கூவதற்கு முன்பாகவே என்னை 3 தரம் மன்னிச்சது.
சாதாரண ஸ்ரீகளிடத்தில் ஜனங்களிடத்தில் அவன் தேவனை மறுதலித்து போனவன் தான் அவன். ஆனால் மீண்டும் மனக்கசந்து அழுது பின்புதான் அவனை மீண்டும் கர்த்தர் நினைத்தினார். அப்பொழுது சொன்ன வார்த்தைகளெல்லாம் அவனுடைய வாய்க்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் இன்றைக்கி உங்களோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? நீ ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் நீ சாட்சி சொன்ன, நீ ஒரு காலத்தில் சபை நடுவில் எப்படியெல்லாம் சாட்சி சொன்ன, எனக்காக இப்படியெல்லாம் நீ வாழ்வேன் என்று சாட்சி சொன்னேன், எனக்காக நீ என்ன வந்தாலும் நான் நிற்பேன்னு சொன்னையே, யார் போனாலும் நான் அந்த சபைக்கு தூணாக இருப்பேன்னு சொன்னையே, அந்த அந்த சாட்சி இப்போ எங்கேன்னு கேட்குறாரு. ஒரு சொல்லலேலுயா. பேதுராவது 3 தரம் மறுதலித்து போனான். ஆனால் நீங்களும் நானும் எத்தனையோ தரம் நம்ம தேவனை மறுதலிக்கிறோம். ஆகவே ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, நீ சொன்னதை செய்ததை போல நான் என்ன அறிக்கை செய்கிறேனோ கடைசி வரை நான் உமக்குள்ளாக நிலைத்து இருப்பேன், கடைசி வரை உமக்காக சாட்சி இருப்பேன். என் நாவில் சொன்ன வார்த்தையின்படி நான் வைக்கப்பட்ட இடங்களிலே முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதற்கு நீர் எனக்கு ஒரு பலனை தாரும், பரிசுத்தாவிடைய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லும்போது அந்த தேவன் அந்த நிறைவான அபிஷேகத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. யோசேப்புக்கு அனுமதித்தார், ஆபிரகாமுக்கு அனுமதிக்கிறார், யோபுக்கு அனுமதித்தார், அநேக அப்போஸ்தலர்களுக்கும் பிந்தின நாட்களை அனுமதித்தார். இன்றைக்கி எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு அனுமதிக்கிறார், சில பரிசுத்தவான்களுக்கு அனுமதிக்காமல் இருக்கிறார். எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார், ஆனால் நிறைய தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கலை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இவங்க இதில் இருந்தால் மறுதளிச்சிடுவாங்க, விழுந்தால் பின்வாங்கி போயிடுவாங்க, இவங்க திராணிக்கு மேலே சோதிச்சானா விலகிடுவாங்க, இளறிடுவாங்க என்று தேவன் அறிந்து நமக்கு திராணி, இப்போ பேதருக்கு திராணி வந்தாச்சு, பலன் வந்தாச்சு. சத்துருதான் அவனை புடமிட்டான், என்ன புடமிட்டாலும் கடைசி வரை தேவனுக்காக நின்றார். அல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட காரியம், 1000 காரியங்களை செய்தாலும் நாம் தேவனுக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்துல எல்லாம் பாருங்கள், நிறைய பேர் தூஷணம் சொல்வார்களாம், தேவனை மறுதளிப்பார்களாம். நம்ம மறுதளிக்காமல் இந்த எபிரேயர் வேலையில் பாருங்கள், அவங்க எத்தனை மடங்கு சூடாக்கப்பட்டாலும் மறுதளிக்கலை. தானியேல் கூட தன்னை தப்புவிக்க வேண்டும் என்னால் மறுதளிச்சிருந்தால் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களைப் போல பிந்தின வாழ்க்கை பேதுருவை போல கடைசி வரை நாம் இயேசுவுக்காக வாழ அப்படியே நம்ம அர்ப்பணித்து கண்களை மூடினவர்களாக கொஞ்ச நேர கர்த்தரை நாம் சோதனை பண்ணிட்டு, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. 3 பேர் உடையவன் தான் இந்த சீமோன் பேதுரு கேப்பான். பாறையாக இருந்தவன் தான், சகோதரனால் தேவனுக்குள்ளாக அழைக்கப்பட்டவன், இயேசுவினால் அழைக்கப்பட்டவன், கடலிலே நடந்தவன். அந்த 3 பேரிலே ஒருவனாக எங்கே போனாலும் கூட போனவன், கர்த்தருடைய அற்புதங்களெல்லாம் கண்ணாக பார்த்தவன் தான். அத்திமரத்தை சபித்து பட்டு போயிற்றே என்று அந்த பட்டு போன மரத்தை கண்டவன் தான். ரவி, நீ சபித்த மரம் பட்டு போயிட்டு அதெல்லாம் கண்டவன் தான். எல்லா இடறினாலும் நான் இடரவே மாட்டேன்னு சொன்னவன் தான். நான் காவலிலும் சாவிலும் நான் உமோடு இருப்பேன் என்று சொன்னவன் தான். ஆண்டவர் அவனை அறிந்திருந்தான். இவன் மறுதளிப்பான், சாதாரண பெண்ணிடத்தில் என்னை மறுதளிப்பான், மனுஷிடத்தில் என்னை சபிப்பான் என்பதை தேவன் நல்லா தெரியும். வார்த்தை பலமுள்ளதாய் பேசினாலும் உள்ளுக்குள் இருக்கிற அவருடைய ஜீவியம் விழுந்து போகிற ஜீவியம் என்பதை கர்த்தர் அறிகிறார். இன்றைக்கி உங்களை என்னையும் பார்க்கிறார், கேட்கிற உங்களையும் பார்க்கிறார். நீ எப்படியெல்லாம் ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் நீ சொன்னதை கர்த்தர் நமக்கு நினைவூட்டுக்கிறார். என்ன வந்தாலும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் வாழ்வோம், குடும்பமாக
என்று நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து பாருங்க. நிறைய பேர் அப்படி இருக்கீங்க, சந்தோஷம்தான். ஆனால் அநேகர் அப்படி இல்லை. இடறி இருக்கிறீங்க, விலகி இருக்கிறீங்க, தேவ சமூகத்தில் இல்லை. ஆக தொடர்ந்து தேவனை இந்த வார்த்தையின்படி பேதுரு மனக்கசந்து அழுது ஒரு மறு ஜன்ம ஒரு இன்னொரு மீண்டுமாக அந்த பிந்தின வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்ந்ததை போல யாரெல்லாம் அந்த பின்மாற்றம் அடைந்திருக்கிறீர்களோ, இடறி இருக்கிறீர்களோ, ஆண்டு சமூகத்தில் மனக்கசந்து அழுகிற நேரம்தான் இந்த நேரம். கர்த்தர் யாரோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு காலத்தில் நீங்கள் அந்த சபைக்கு எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து, ஆண்டவரே நாங்கள் ஒரு காலம் மறந்தளிக்க மாட்டோம், நாங்கள் சொன்னதை சாட்சி சொன்னதை நினைவு கூர்ந்து தொடர்ந்து நாங்கள் வருகை வரையும் நாங்கள் சாட்சியாக இருக்க போகிறோம் என்று சொல்லி எல்லாம் அர்ப்பணித்து அப்படியே நம்ம சோதரம் பண்ணுவோம். ரீபாலாபா ராபாலாபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அர்ப்பணித்த ஜனங்களோடு இடைப்படுவீரா. ஒரு புதிய அபிஷேகம் ஜனங்கள் மேலே இறங்குவதாக, புதிய வல்லமை இறங்குவதாக. தன்னுடைய வார்த்தை காணல் நீரை போல் அல்லாமல் ஆண்டவரே என் தேவனை உறுதியாய் பற்றி கடைசி வரையும் வருக வரையும் நிலை நிற்க நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஜனங்கள் மேல் கரம் அமருவதாக, அர்ப்பணித்த ஜனங்கள் மேலே கரம் அமருவதாக. இடறி போன, மறுதளித்து போன, பின்வாங்கி போன ஜனங்களை மீண்டும் கொண்டு வந்து நிலை நிறுத்துவீராக. யாரெல்லாம் எங்கெல்லாம் நின்று கேட்கிறார்களோ அவளோடு கூட இடைப்பட்டு அவங்க விட்டு போன அந்த இடத்துல மீண்டும் போய் தங்களை தாழ்த்தி யார் என்ன சொல்வார்களோ என்று வெட்கம் இல்லாமல் தைரியமாய் கடந்து போய் நாட்டப்பட்ட இடங்களில் அவர்கள் நிலைத்திருப்பதற்கு நீர் உதவி செய்வதற்காக ஜெபிக்கிறோம். நாளில் வேத தியானத்திற்கு வந்த தெய்வ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அதிகமாக நீர் பிளஸ் பண்ணுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் யாரெல்லாம் 2 முறை நீ அழைத்தீரோ இன்றைக்கு சீமோனே சீமோனே என்று எதையும் நாங்கள் தியானிப்பதற்கு கிருபை செய்து தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை தியானிக்க கிருபை செய்கிறார். எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளுக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபாயங்களை மறவாதே. ஆமென்.